ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. இது சர்மிளா லைஃப் ஸ்டைல் சேனல். நான் உங்க சர்மிளா. இன்னைக்கு நான் உங்க கூட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் வீடியோ. ஒரு குட் நியூஸ்ன்னு கூட சொல்லலாம். அது என்ன குட் நியூஸ்ன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமா இருந்தீங்கன்னா, சர்மிளா லைஃப் ஸ்டைல் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, அது என்ன குட் நியூஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஆர்வமா இருக்கீங்க அப்படின்னா, என்ன குட் நியூஸ்னா, நம்மளோட சேனல்ல ஃபைனலி 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு ஹாப்பியான நியூஸு. இத உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லி தான் நான் வந்து இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு நான் ரீச் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது நீங்க இல்லாட்டி கண்டிப்பா இது முடிஞ்சிருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருமே ரொம்பவே சப்போர்ட் பண்ணீங்க. ஸ்டார்ட்டிங்ல இருந்த சப்போர்ட்டை விட போக போக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க. எனக்கு ரொம்பவே ஒரு சப்போர்ட்டா இருந்தீங்க. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருமே எப்படா 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் ஆகும், சீக்கிரமா ரீச் ஆயிடணும் அப்படின்னு என் கூட சேர்ந்து நீங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க. லைவ் வீடியோ போடுங்க, அந்த மாதிரி வீடியோ போடுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுங்கலாம் சொல்லி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணீங்க. ஃபைனலி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டு எனக்குமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்றதுக்கு ரொம்பவே நான் வந்து இது பண்ணேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு 3000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து நம்ம சேனல்ல ரீச் ஆயிருந்துச்சு. 3000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து மானிட்டைஸ் வந்து எனபிள் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக போக வாட்ச் ஹவர்ஸ் ஃபுல்லா கம்மியாகி கடைசியில பார்த்தீங்கன்னா 800 வாட்ச் ஹவர்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த 800 வாட்ச் ஹவர்ஸ்ல இருந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து ரொம்பவே டிஃபிகலான ஒரு விஷயம். ஸோ இது எல்லாத்தையுமே நான் எப்படியோ கொண்டு வரணும், சீக்கிரமாகவே 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து நினைச்சேன். இப்போ ஃபைனலி நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து $100 வந்து ரீச் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து சேலரி எடுக்க முடியும். உங்க எல்லாருக்குமே தெரியும், யூடியூப் சேனலை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். பட் யூடியூப் சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க வந்து நினைச்சீங்கன்னா இதுல எவ்வளோ கஷ்டம் இருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா இதுல வந்து நிறைய ரூல்ஸ் இருக்கு. 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும், அப்புறம் 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணணும், அதுக்கப்புறம் $100 ஏர்ன் பண்ணணும். இதுக்கப்புறம் தான் நம்மளால அமௌண்ட் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. நம்ம செகண்ட் ஸ்டெப்பா நம்ம 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஏன்னா இதுல வந்து நிறைய ஸ்ட்ரகிள் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னடா நம்மளுக்கு மட்டும் 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணவே மாட்டேங்குது அப்படின்னு நான் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ ஃபைனலி ரீச் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போவும் நான் சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீச் ஆகிட்டு இருக்கு. அது பார்த்தீங்கன்னா மீஷோ அஃபிலியேட் பற்றி நிறைய பேர் டவுட்லாம் கேட்கீங்க. அதெல்லாம் நான் கிளியர் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன். ஸோ நிறைய வீடியோ போட்டுட்டே இரு, இந்த மாதிரி வீடியோ போடு, இந்த மாதிரி போடு, விளாக் வீடியோலாம் போடு, அப்போதான் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ எங்கள் அண்ணனுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. என்னோட சேனலுக்காக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீலாம் ஒரு செலிபிரிட்டியா அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைம்ல வந்து அந்த மாதிரிலாம் சொல்ல முடியல. எனக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆமா அவரு செலிபிரிட்டி தான், கிண்டல் பண்ணாதீங்க, அந்த மாதிரிலாம் சொல்லி நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கத்துல இருக்கவங்க கூட சொல்லுவாங்க, என்ன இந்த மாதிரிலாம் வீடியோ போட்டா யார் பாப்பா அப்படி இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஒரு மாதிரி டிமோட்டிவேட் பண்ணுவாங்க தெரியுமா. ஸோ மோட்டிவேட் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஆனா அந்த டிமோட்டிவேட் பண்றவங்களா இருக்காங்க தெரியுமா, அவங்களே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் நினைப்பேன், அப்போல்லாம் நான் நினைச்சிருக்கேன், எப்படியாவது 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணி இவங்க கிட்ட வந்து நம்ம வந்து நிரூபிக்கணும் அப்படிலாம் நினைச்சிருக்கேன். ஸோ எப்படியோ 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா $100 வந்து நம்ம ஏர்ன் பண்ணோம். இதுக்கு வந்து நீங்க எல்லாருமே கண்டிப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஸ்டார்டிங்ல எனக்கு கொடுத்த சப்போர்ட்டை வந்து இன்னுமே கொடுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க.
எந்த மாதிரி கண்டென்ட் வீடியோ வேணும், எந்த மாதிரி டிப்ஸ் வீடியோ, சேலஞ்ச் வீடியோ, எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம வந்து அந்த வீடியோல போடலாம். ஸோ நம்மளும் $100 வந்து ஏர்ன் பண்றோம் சீக்கிரமாவே. ஸோ அது எல்லாத்துக்குமே உங்களோட சப்போர்ட் வேணும். நீங்க இல்லாட்டி நான் இல்ல. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் மறுபடியும் நான் சொல்றேன், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருமே சப்போர்ட் பண்ணதுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரியே சப்போர்ட் எனக்கு கொடுங்க. சீக்கிரமாவே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சேலரி எடுக்கிறோம். சீக்கிரமாவே செலிப்ரேட் பண்றோம். கண்டிப்பா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது கண்டென்ட் வேணும்னாலும் நீங்க வந்து கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பா நான் வந்து எல்லாரும் கமெண்ட்டும் பார்ப்பேன். ஏதாச்சும் டவுட்னா நீங்க இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க. நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ண என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃபேமிலி, என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ தொடர்ந்து இதே சப்போர்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம வந்து போகணும். ஸோ அதுக்காண்டி நீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் யூடியூப் சேனல்லாம் ஸ்டார்ட் பண்றீங்க. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றதை பத்தி ஏதாச்சும் டவுட் இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சு, எப்படி சேனல் ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி தம்ப்நெயில் வந்து கிரியேட் பண்றது, எப்படி எடிட் பண்றது, ஸோ இந்த மாதிரிலாம் தெரியலனா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்காக தனி வீடியோ வந்து நான் வந்து போடுறேன். ஸோ எல்லாருமே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த விஷயத்த வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா எல்லாருமே நிறைய பேர் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் எல்லாருமே கேட்டிருந்தீங்க. எப்போ 4000 வாட்சர்ஸ் ரீச் ஆயிட்டா அந்த மாதிரிலாம் கேட்டுட்டே இருந்தீங்க. ரொம்பவே சப்போர்ட் பண்ணீங்கல்ல. ஸோ உங்க எல்லாருக்காண்டி இந்த வீடியோ எல்லாருக்குமே சொல்லணுங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பா எல்லாரும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கதா இருந்தீங்கன்னா மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறது கொடுத்துக்கோங்க. அப்பதானே எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், நீங்க பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். சோ என்ன இன்ஸ்டாகிராம் ஐடியில ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் பாய். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல பார்க்கலாம். ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு வந்து நான் லைவ் வர போறேன். லைவ் எந்த டைமுக்கு வரலாம்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருக்கேன். சோ அந்த போஸ்ட்டுக்கு கீழே நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் அந்த எந்த டைம்னு நான் சொல்லி வர முடியும். ஏன்னா நான் வர்ற டைம்ல யாருமே லைவ் வர மாட்டேங்கிறீங்க. சோ அதனால அதை பார்த்து கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.